ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹரிஸ்ரீ சமையலறையில் ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் அவல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுதான் இந்த அவல் புளியோதரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்ம அவலை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவலை நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி இறங்குறதுக்கு வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச புளியை 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணியோடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சாம்பார் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் தூளையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இறங்கிருச்சு அவலில். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இந்த அவலோடு சேர்த்து இந்த அவலை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஊற வச்சிடலாம். நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அந்த டைமில் நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்ததாக உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு பிடிக்கும் நிறையா சேர்த்தா, அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தலை இதில் கிள்ளி சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை இதோட சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம கட்டி அவல் தான் எடுத்துக்கணும். இலை அவல்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப நைஸாக இருக்கும். அதை எடுத்துக்கக்கூடாது. கட்டி அவல் தான் எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். சிம்மில் வச்சு தான் வேக விடணும். ஹை ஃப்ளேம் வச்சுக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சோம்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வெந்தால் போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் தூவி இறக்கிடலாம். ஈஸியான டேஸ்டான அவல் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம நிறைய கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போட்டுக்கிறதுனால சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கிடைக்கிறது சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வெங்காயம்லாம் போடலை. நம்ம இதை பிரசாதத்துக்கு கூட செய்யலாம். நீங்களும் இந்த ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான அவல் புளியோதரையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.